சொல்ல மறந்த கதையில் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டின் குலதனமாகிய மிகப்பெரிய பொக்கிஷத்தை பற்றி பேச போகிறோம். தமிழகத்து மன்னர்களின் வரலாற்றை படிக்கும்போது அவர்களுடைய செல்வ வளம் குறித்த அந்த செய்திகளும் நம்ம பார்வைக்கு வரும். அப்படி சேர மன்னர்களை படிக்கும்போது அவர்கள் செல்வ வளத்தின் அடையாளமாக கருதப்பட்ட பொருளை ஒன்றை பற்றிய செய்தியும் உண்டு. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சோழர் கால ஆட்சி முறையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சேரர்கள் பல்வேறு குடிகளாக ஆண்டாங்க. அதில் பொறையன், குட்டுவன், மாஞ்சேரல், ஆதன், இப்படி பல பிரிவுகள் உண்டு. இவங்க ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்கு பங்காளிகள். இவங்க 8 இடங்களில் ஆட்சி புரிந்தார். அதாவது இன்றைய கன்னியாகுமரியில் தொடங்கி முழு கேரளா, கொங்கு நாட்டின் சில பகுதி, மேற்கு கர்நாடகத்தில் ஒரு பகுதின்னு சொல்லி 8 இடங்களாக பிரிச்சுக்கிட்டு அங்கங்கே 8 இடங்களில் இவங்க ஆண்டாங்க. இப்படி 8 பேர் இருந்தாலும் அவர்களில் ஒருவர் தான் தலைமையான சேரனாக மதிக்கப்பட்டார். இப்படி சேர பேரரசனாக இருப்பவருடைய அடையாளங்களில் ஒன்று நாம சொல்ல போற பொக்கிஷமான செங்கதிர் மாலை. தமிழக வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்ததும் அதிகம் சொல்லப்படாதவைகளில் ஒன்றுமானது இந்த செங்கதிர் மாலை. பல நூறு ஆண்டுகளாக சேரர்களின் தலைமை போற்றி பாதுகாத்த இந்த மாணிக்க மாலை விலையே மதிக்க முடியாதது அப்படின்னு சரித்திர ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்ம பழங்கால நகை உற்பத்தியாளர்கள் மாணிக்கங்களை காலகாசம், கோமளம், நீலகாந்தி, தாளம், சாந்தம் அப்படின்னு 5 வகையா பிரிச்சிருந்தாங்க. இதுல காலகாசம் தான் மிக முக்கியமானதும் மிக உயர்ந்ததும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மாணிக்கங்களோட உறுதி, அவற்றின் ஒளி வீசும் தன்மை, இதன் அடிப்படையில் காலகாசமே உயர்ந்த மாணிக்கக்கல்னு சொன்னாங்க. இந்த செங்கதிர் மாலை காலகாச மாணிக்கங்களால் செய்யப்பட்டது. அதுல முழுக்க முழுக்க மாணிக்க கற்களை தங்க கம்பி கொண்டு கோர்த்து தங்கத்துல பதித்து ஒரு பெரிய மாலை மாதிரி, பெரிய ஆரம் மாதிரி செய்திருந்தாங்க அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. இந்த ஆரம் தெய்வத்தன்மை வாய்ந்ததும் இந்திரனால் சேர வம்சத்தினருக்கு கொடுக்கப்பட்டது என்றும் ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. இன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மாணிக்கக்கல் ஏதாவது ஒரு விண்கல்லில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு கருதுறாங்க. ஏதாவது ஒரு காலத்துல சேர நாட்டின் நிலப்பரப்புல வந்து விழுந்த விண்கல்ல இந்த மாணிக்கங்கள் இருந்திருக்க வேணும். அந்த மாணிக்கங்களை கொண்டு மாலை செய்திருக்க வேண்டும் அப்படின்னும், அதனாலதான் இது விண்ணிலிருந்து வந்தது, இந்திரனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க அப்படின்னு கருதுவோரும் இருக்கிறாங்க. இந்த மாலை பல 100 ஆண்டுகளாக சேரர்கள் பாதுகாத்து வந்தாங்க. இன்றைக்கு 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேர நாட்டின் மீது ராஜேந்திர சோழன் படையெடுத்த போதுதான் இந்த செங்கதிர் மாலை உலகுக்கு தெரிய வருகிறது. கிபி 1018ஆம் ஆண்டுல தமது 6வது ஆட்சி ஆண்டுல ராஜேந்திர சோழன் சேரர்களுக்கு எதிராக போர் நடத்தினார். அந்த போர்ல சேரர்களை முறியடிச்சுட்டு செங்கதிர் மாலையை அவர் கைப்பற்றுகிறார். சேரர்களை வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழன் சேர மன்னனின் மணிமகுடம், செங்கதிர் மாலை இதெல்லாம் கைப்பற்றினார் அப்படின்னு அவரோட மெய்கீர்த்தியில சொல்லப்பட்டிருக்கிறது. எரிபடை கேரளன் முறைமையின் சூடும் குலதனமாகிய பலர் புகழ் முடியும் செங்கதிர் மாலையும் அப்படின்னு அவருடைய மெய்கீர்த்தியில எழுதப்பட்டிருக்கு. கல்வெட்டுகள்ல அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாலை சேரர்களை வெற்றி கொண்ட பிறகு சோழர்களின் பொக்கிஷத்துல சேர்க்கப்பட்டது. ஒளி மிகுந்தது, விலை மதிக்க முடியாத இந்த மாணிக்க மாலையை ஒரு விளக்கொளியில காட்டினால் அந்த இடமே சிகப்பு நிறமா மாறிடும் வரலாற்று குறிப்புகள் சொல்லுவாங்க. 101 மாணிக்க கற்களாலான இந்த மாலையின் இன்றைய விலை பல்லாயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. சோழர்களின் ஆட்சிக்கு பிறகு, அதாவது ராஜேந்திர சோழனுக்கு பிறகு, ராஜேந்திர சோழனின் மூத்த மகன் ராஜாதிராஜ சோழன், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ராஜாதிராஜ சோழனை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த ராஜாதிராஜ சோழன் இந்த செங்கதிர் மாலையை அணிந்து போரிட்டார் அப்படின்னு அவருடைய மெய்கீர்த்திலையும் இருக்கிறார். இதன் பிறகு இந்த மாலை என்ன ஆச்சு, யார்கிட்ட போச்சு அப்படிங்கிற எந்த கேள்வியும் எந்த பதிலும் யாருக்கும் தெரியல. ஒருவேளை இப்ப மண்மேடாய் கிடக்குதுல கங்கை கொண்ட சோழபுரத்துல சோழர்களின் அரண்மனை, அந்த அரண்மனைக்கு அடியில் இந்த மாலை புதைந்து கிடக்குமா? இல்ல 13ஆம் நூற்றாண்டுல சோழர்களை வென்றார்களே பாண்டியர்கள், அவர்கள் இதை எடுத்துட்டு போயிருக்கலாமா? இந்த மாலையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்கலாமா? ஒருவேளை பாண்டியர்கள் எடுத்துட்டு போயிருந்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அடியில உள்ள ரகசிய பாதாள அறையில, இப்பவும் அந்த ரகசிய பாதாள அறை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு பூட்டி கிடக்கிறது, அந்த அறைக்குள்ள இந்த மாலை இருக்கக்கூடுமா? ஏன்னா அதுதான் பாண்டியர்களின் பொக்கிஷமாக பண்டார அறையாக பொக்கிஷ அறையாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த அறைக்குள்ள இது இன்னமும் பூட்டி கிடக்குமா? இல்ல பாண்டிய நாட்டை சூறையாடிய மாலிகபுரால் இந்த மாலை கொள்ளையடிக்கப்பட்டிருக்குமா? இந்த எந்த கேள்விகளுக்கும் விடையே இல்லை. விடை தெரியாத இந்த கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதுவரையிலும் தமிழர்களின் அரிய பொக்கிஷமான செங்கதிர் மாலையை பற்றிய கேள்விகள் மட்டும் அப்படியே வரலாற்றில் விடை தெரியாமல் இருக்கும். இது மாதிரி
தமிழர்களின் அரிய பொக்கிஷங்களும் சொல்லப்படாத செய்திகளோடும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.